சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஸ்லோகம் 130. அகங்காராதிதேகாந்தாம் விஷயாஞ்ச சுகாதயः வேத்யந்தே கடவத்யேன நித்யபோதஸ்வரூபிணாம் ஏஷாந்தராத்மா புருஷः ஏஷோந்தராத்மா புருஷः புராணம் நிரந்தராகண்ட சுகானுபூதிः சதைகரூப பிரதிபோதோ மாத்ரஹ ஏனேஷிதா வாகசவச்சரந்தி. இப்ப 130 அந்த ஆத்மனுடைய போதஸ்வரூபம் அப்படின்றத பார்த்தோம். போதம் பிரதிபோதம் அப்படி கேன உபனிஷத்து சொல்றது. நித்திய போதஸ்வரூபனா. ஓகே. ஏன வேத்யந்தே. சோ வேத்யந்தேனா சோ இப்படி புரியுறது எதுவோ அது வேத்யந்தே. எப்படி புரியுறது? அவரு 3 விஷயம் சொன்னார். இந்த ஆத்ம சைத்தன்யம் பிளஸ்ட் பண்றது, சோ பிரகாசப்படுத்துறது. எதெல்லாம் பிரகாசப்படுத்துறது அப்படின்னா இந்த ஹோல் ஜகத் முழுக்க பர்வைடு. காலம்பரை பார்த்தோம் நம்ம. சோ எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறது வெளிச்சம். வெளிச்சம் இல்லைன்னா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் கவர்ட் ஆயிடும். எப்படி கவர் ஆகும்? டார்க்னஸ் கவர் ஆயிடும். சோ டார்க்னஸ் கவர் ஆகும்போது உங்க பக்கத்தில் இருக்கிற காட்டேஜ் கூட தெரியாது. லைட் போடலன்னா பக்கத்துல தெரியாது. அந்த ஒத்தடை பாத்திரங்களே கல்லு நமக்கு பகல்லே கால கீழே விட்டுருவான். அவன் கும்முருட்டும். இன்னைக்கு 11 மணிக்கு எழுந்திருச்சு பாருங்க நடுவுல. புரியுதா? நீங்க இல்ல, நீங்க வரப்படாது. நீங்களும் வரப்படாது. ஓகே. 2 பேர் வரப்படாது. மீதி பேரெல்லாம் பரீட்சை பண்ணி பாருங்க. இறங்கி பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. பக்கத்தில் இருக்கிறது தெரியாது, எதுவும் தெரியாது. அவ்வளவு இருட்டு இருக்கும். டார்க்னஸ், தமம், இருட்டு ஹைட். இது புரியுதா? இது இங்க பார்த்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். புரியுதா? நம்ம போய் அப்புறம் கிளாஸ்ல சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். எதை சொல்றதுக்கு சௌரியம்னா இவர் இக்னரண்ட், அஜ்ஞானம், இருட்டு. ஓகே. அப்போ அந்த இருட்டுல பார்க்கும்போது ஹோல் ஆசிரமம் டிசப்பயர். இந்த அழகே தெரியாது, இந்த சௌந்தரியமே தெரியாது, டார்க்னஸ். ஆனா நீங்க அந்த மார்னிங் பாத்தீங்கன்னா பொல பொல பொலன்னு அந்த சூரிய பகவான் அப்படி எழுந்த உடனே எவ்ரிதிங் திருமண பக்கலாம் பிரைட்னஸ், அழகு, சொரூபம், எல்லா விஷயம் புரியும். அப்போ டார்க்னஸ் கம்ப்ளீட்டா வியாப்தம் பரவி இருக்கிறது, பர்வைட். அதுல இருந்து சன்லைட் வந்த உடனே ஹோல் இது எல்லாம் கம்ப்ளீட்டா பிளஸ்ட் ஆகிறது, பிரகாசமாகிறது. அப்ப நீங்க பார்க்கிற ஒரு இடத்துலயும் 2 விஷயம் இருக்கிறது. ஒன்னு லைட், இன்னொன்னு பொருள், வஸ்து. கரெக்டா? இப்போ இந்த கை பார்க்கும் போது கையும் தெரியுது, ஆனா வெளிச்சம் தெரியல. இப்போ
வெளிச்சம் இல்லைன்னா இப்ப ராத்திரி கொண்டு வந்து இங்க கையை இப்படி கை காட்டினா ஒண்ணும் தெரியாது. ஓகே, இருட்டு. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? இங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது, இங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது, சுத்தி வெளிச்சம் இருக்குது. இந்த கையை எடுத்துட்டா இங்க வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருள்லையும் வெளிச்சம் பிளஸ் அந்த வஸ்து, வெளிச்சம் பிளஸ் மைக், வெளிச்சம் பிளஸ் கை. கரெக்டா? அப்போ அதுல வெளிச்சம் இருக்கிறது, ஆனா அது தெரியல. வெளிச்சத்தினால தான், இந்த லைட்னால தான் அத்தனை விஷயமும் தெரியறது. எத்தனை விஷயம் தெரியறதோ அந்த விஷயத்தினால வெளிச்சத்தை பார்க்கப்படாது, முடியாது. ஓகே, உங்க கண்ணுனால தான் எல்லாத்தையும் பார்க்கலாம், அந்த கண்ணை பார்க்க முடியாது கண்ணுனால. ஓகே, ஆத்ம சைத்தன்யத்தினால தான் எல்லாத்தையும் பிரகாசமாக்குறது. அந்த எல்லாத்தையும் பிரகாசமாக்குற விஷயத்துல இருந்து ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்போ ஆத்மா, இப்போ இந்த பொருள்லாம் இருக்கிறதுன்றது தெரியறது எதனால தெரியறது? வெளிச்சம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதோ? வெளிச்சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஆனா நான் இந்த பொருள்லாம் தெரியறது வச்சுண்டு வெளிச்சத்தை டிரைவ் பண்றேன். வெளிச்சம் இருக்கு அப்படின்னு. கரெக்டா? அது போலதான் இருக்கிறது இந்த விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாரு பரமபாதா? முதல்ல ஹோல் ஜகத்து இனர்ட் ஜகத்து, இந்த இனர்ட் ஜகத்துல அச்சேதனமா இருக்கிற ஜகத்தை இந்த லைட் பிரகாசம் ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. அப்புறம் என்ன பண்றது? அது இண்டிவிஜுவல் பாடி, மைண்ட், தேகேந்திரியம். இவர் என்ன சொன்னாரு? அகங்காராதி தேகாந்தகா அப்படி சொன்னார். அதனால அகங்காராதினா அந்த அன்னமய பிராணமய மனோமய கோஷா. ஓகே, 4 கோஷா தான் தெரியும். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா தான் உங்களுக்கு தெரியும். ஆனந்தமய கோஷம் என்ன ஆகும்? பாசிவ் ஆயிடும், அது தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, அது உறக்கத்தில் ஆயிடுறது. அதுல அகங்காராதி தேகாந்த விஷயாச்ச சுகாதயா. சோ முதல்ல இந்த ஹோல் பிரபஞ்சம் பிரகாசிக்கிறது. அதுக்கப்புறம் என்னுள்ள இருக்கிற பாடி, மைண்ட், இந்த சென்சஸ், அது ஆத்ம சைத்தன்யத்தினால பங்கன் பண்றது. ஓகே, ஆத்ம சைத்தன்யம் ஜகத்தை பிரகாசிக்கிறது, எல்லாத்தையும் அது பிளஸ்ட் பண்றது. அது போல என்னுடைய இண்டிவிஜுவல் பாடியும் பண்றது. கரெக்டா? அப்போ அனாத்மா நம்பர் ஹோல் ஜகத்து, அனாத்மா நம்பர் 2 மை பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே, தென் தேர்ட் அனாத்மா ஒன்னு டிரைவ் பண்றாரு, சுகாதயா. சுகாதயகான்னா என்ன? எதுல இருந்து? சுக்க ஆதி அப்படின்னு அர்த்தம். சுக ஆதினா சுக துக்க மிஸ்ரம். மிஸ்ரம்னா மிக்சிங். கட்டாமிட்டா. கட்டாமிட்டான்னு என்ன சொன்ன? குஜராத் ஸ்வீட் கொஞ்சம் மிக்சர். மிக்சர் மீன்ஸ் மிக்சர். சோ மிக்சிங். அப்போ சில பேருக்கு சுகம், சில பேருக்கு துக்கம், சில பேருக்கு கலந்து இருக்கும். அப்படி இருக்கிறது ராகத்வேஷாதி எல்லாம் ஆதியில சேர்த்துக்கணும். அது பெரிய லிஸ்ட். ஆதின்னு எங்க வருதோ அங்க பெரிய லிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதெல்லாம் சேர்த்துண்டோம்னா இது நம்பர் 3 அனாத்மா விஷயம். அதையும் ஆத்ம சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. அந்த சுக ஆதி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இனர்ட் அண்ட் இனர்ட் ஜாயிண்ட். என்னுடைய 5 சென்சஸும் மனசும் இந்த ஹோல் ஜகத்துல இன்டராக்ஷன்ஸ் பண்ணினதுனால அதனுடைய குழந்தை சுகா துக்க, சுக துக்க. ஓகே, சோ இந்த சுக துக்கமும் இதுல இருந்து வருது அப்படின்னு படிச்சோம். ஓகே, இது போன ஸ்லோகத்துல படிச்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். அதனால
அப்படி இதெல்லாம் மூணும் எப்படிப்பட்டதா? கடவத்து. கடவத் எங்க காணும்? இங்க இருக்கா? கடவத்து. ஓகே. இதுல களிமண் இருக்கு, பானை இருக்கிறது. கடவத்து களிமண் பிளஸ் பானை. கோல்டு பிளஸ் ஆர்னமெண்ட். ஓகே. வுட் பிளஸ் டேபிள். கரெக்டா? வெளிச்சம் பிளஸ் கை. கரெக்டா? அப்போ எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கிறது, துவைத்தமா இருக்கிறது. இது துவைத்தம் இல்ல, இது ஏக்க. அப்ப இதுல எது ஒண்ணு சத்தியம், எது ஒண்ணு இல்ல? களிமண் சத்தியம். பானை இல்லையா? இது பானை இருக்குல்ல இல்லையா? பானை இருக்கா இல்லையா? அப்ப ரெண்டு சத்தியம் இருக்கு. கரெக்டா? பானையும் சத்தியம். பானை தானே இது? பானை தானே இது? இது பானை. இது யானை யானைன்னு சொன்ன தப்பு. அது இது பானை தான். பானை பானை தான். இப்ப நீங்க போய் இந்த அந்த ரோட்ல போறவங்களை கேட்டு இது என்னப்பா பானை, நீ வந்து இல்ல போய் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி முடிவு பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இது ரொம்ப நேரம் பேச மாட்டான். அவன் புரிஞ்சுப்பான். இது ஒரு விஷயத்திலே புரிஞ்சுப்பான். ஓஹோ இது கேஸ் ஆக்கும். புரியல? அப்ப பானையும் சத்தியம், களிமண்ணும் சத்தியம். ஆனா ஓகே, ரெண்டு சத்தியம் வச்சுக்கோ. இதுல எந்த சத்தியத்துக்கு வந்து ரிலேட்டிவ் ட்ரூத் இருக்கு? பானைக்கு. பட் அப்சல்யூட் ட்ரூத் கிளே மாத்திரம் தான். ஓகே. ஏன்னா இந்த பானையை போட்டு உடைச்சிட்டோன்னா பானை டிசப்பியர். இந்த பானை உருவாகிறதுக்கு முன்னாடி பானை இல்லை, பானை உடைஞ்ச பிறகு பானை இல்லை. இந்த நடுவுல மாத்திரம் இருக்க அது பானை. அதனால கௌடபாதர் சொல்றாரு, நடுவுல மாத்திரம் அதுக்கு என்ன சத்தியம், அதுவும் இல்லை அப்படின்றார். இது உருவாகிறதுக்கு முன்னாடி பானை கிடையாது, களிமண் தான். இது உடஞ்சுடுத்துனா பானைன்னு சொல்ல முடியாது, சில்லுன்னு சொல்லலாம். உடஞ்சது ஓடு சொல்லலாம், பானைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எப்பவுமே இருக்கிறது எதுவோ அதுதான் சத்தியம். எல்லா காலத்திலையும் இருக்கிறதும் சத்தியம், எல்லாருடைய அனுபவத்துக்கு இருக்கிறது சத்தியம் இல்லையா? ஆனா இந்த இந்த பானை உருவாகிறதுக்கு முன்னாடி களிமண், இப்ப பார்க்கும் போதும் களிமண், உடஞ்ச பிறகும் களிமண் இருக்கு. களிமண் மாறுறது இல்லை, அது நித்தியா. ஓகே. அப்போ இவர் சொப்பன ஜாக்கிரத சொப்பன சுஷுப்தி மாறின் இருக்கிறது. ஆத்ம சைத்தன்யம் சதுர்த்தபாத். சதுர்த்தபாத்னா இந்த மூணுத்துக்கு விலக்ஷணா. மூணுத்துக்கு விலக்ஷணா மூணுத்து டிசப்பேர் இல்ல, மூணுத்தி பிரகாசப்படுத்துறது. ஓகே. இந்த களிமண்ணு பானை மாறி கடவத்து. இது சும்மா பேரு தான், ஒப்புக்கு சப்பானி. இப்ப படிச்சோம்ல ஒப்புக்கு சப்பானின்னு. இது இதுக்கு இந்த பானைக்கு வெயிட் கிடையாது, பானைக்கு வெயிட் கிடையாது, பானைக்கு கண்டென்ட் கிடையாது. எதுக்கு வெயிட் இருக்கு? களிமண்ணுக்கு தான் வெயிட் இருக்கு, களிமண்ணுக்கு தான் வெயிட் இருக்கு. இதனுடைய கண்டென்ட் களிமண். ஓகே. அப்புறம் பானையும் களிமண்ணும் ரெண்டு சினானிமிஸா, ரெண்டு ஒன்னா? நோ. களிமண்ணு நேம் வேற, பானைன்றது வேற, மைக்கு வேற, இது வேற. அது மாதிரி ரெண்டு ஒரே சொல்லக்கூடாது. வாட்டர் நீலு அப்படி கிடையாது. வாட்டர் வால் நீலு நீரு தண்ணி இதெல்லாம் இருக்க, அதெல்லாம் சினானிமஸ். அப்படி கிடையாது இது. ஓகே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் என்ன சொன்னாரு? இந்த சைத்தன்யம் ரொம்ப எவிடன்ட் அப்படி சொன்னார். ஆத்ம சைத்தன்யம் எல்லா சர்வம் பஷ்யதி. ஏன சர்வம் பஷ்யதி. எப்படி சர்வம் பஷ்யதி? நித்திய சர்வம் பஷ்யதி. அப்புறம் எப்படி பஷ்யதி? ஸ்வயம் பஷ்யதி இல்லையா? இது எல்லாத்தினாலையும் பார்க்கிறது ஆத்ம சைத்தன்யம். ஆனா எதனாலையும் அதை பார்க்க முடியாதுன்றத சொன்னார் அவர். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு?
இந்த ஹோல் ஜகத்தை பிரகாசிக்கிறது ஆத்ம சைத்தன்யம். என்னுடைய உடம்பு மனசு இந்திரியங்கள்ல பிரகாசிக்கிறது ஆத்ம சைத்தன்யம். இது ரெண்டு இன்டராக்ட் பண்ணும் போது அதுல இருந்து டிரைவ் ஆகிறது சுக ஆதி, சுக துக்கம். இந்த மூணுத்து பார்க்கும் போதே ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது அப்படி சொன்னாரு. ஆத்ம சைத்தன்யத்தை எதனால சொன்னார் அவரு? ஆத்ம சைத்தன்யம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல முடியும். இப்ப வெளிச்சம் இருக்கிறது எதனால வச்சு சொல்றேன்? நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருள் பார்க்கறதுனால வெளிச்சம் கண்டிப்பா இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது போல தம்பா இது நித்திய போத ஸ்வரூபம். இந்த ஆத்ம சைத்தன்யம் நித்திய போத ஸ்வரூபம். அறிவுல ஓகே, நித்திய போத ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபம் சொன்னீங்களே என்னது அப்படின்னா ஆத்மாவோட ஸ்வரூபத்துக்கு இப்ப வரார். இது வரைக்கும் என்ன பண்ணினது? ஆத்மா எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. ஆத்மானா சைத்தன்யம் டிரைவ் பண்ண, அந்த சைத்தன்யம் தான் எல்லாமாக இருக்கிறதுன்னு படிச்சோம். அதன் பிறகு அந்த ஆத்ம ஸ்வரூபம் இந்த மூணு விஷயம் அனாத்மாவை பிரகாசிக்கிறதுன்னு படிச்சோம். ஓகே, அந்த மூணு விஷயமும் எது மாதிரினா பானைய மாதிரி, நகைய மாதிரி, டேபிள மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். பானை கிடையாது. ஓகே, கிடையாத இருக்க. இன்னும் ஒரே கன்ஃபியூஸ் பண்றீங்க. டீ வேற குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா தானே வந்தீங்க. பானை இருக்கு, பானை இருக்கு. இதுக்கு பேரு மித்தியான்னு பேரு. இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட விஷயம் இது. அப்படிப்பட்ட விஷயத்துல இது எப்படி சொல்ல முடியுமோ? இதுக்கு சத்தியம் சொல்ல முடியாது, பொய்யும் சொல்ல முடியாது, அப்சல்யூட் இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு களிமண்ணை உருட்டி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அதுல பானையில தான் எடுத்துட்டு போக முடியும் இல்லையா? அதனால பானை ரிலேட்டிவா விவகார சத்தியமா இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஹோல் பிரபஞ்சம், என்னுடைய பாடி, மைண்டு, இதெல்லாம் கூட. ஓகே, இதுல அப்புறம் என்ன சொன்னாரு? முக்கியமான பாயிண்ட் ஆத்ம சைத்தன்யம் இந்த ஹோல் பிரபஞ்சத்தை பிரகாசிக்கிறது, பிளஸ்ட் பண்றது, தெரியப்படுத்துறது, வெளியில இல்யூமின் பண்றது. ஆனா இந்த மைண்ட் மாத்திரம் ஒரு விசேஷம் இருக்கிறது. மைண்டுக்கு என்ன விசேஷம் இருக்கிறது? இது கூட தான் தெரியறது, இந்த உடம்பு கூட தான் ஜடம். ஆனா இந்த உடம்புல கான்சியஸ் தெரியறது, இந்திரியங்கள்ல தெரியறது, அப்புறம் மனசுக்குள்ள தெரியறது. இது மூணு கொஞ்சம் விசேஷமா இருக்கிறது. ஓகே, அப்ப இதுல மாத்திரம் ஆத்ம சைத்தன்யம் ஸ்புரிக்கிறது அப்படி படிச்சோம். ஓகே, ஆத்ம சைத்தன்யம் ஸ்புரிக்கிறது. அதனால இப்போ கரண்ட் எல்லா இடத்துலயும் போனாலும் எங்க அதனுடைய இது இருக்கிறது, இடம் இருக்கிறதோ அங்க பிரைட் ஆகிறது இல்லையா? அதே போல ஹோல் ஜகத்துல ஆத்ம சைத்தன்யம் இருந்தாலும் இந்த மைண்ட்ல மாத்திரம் அது பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிற ஆத்ம சைத்தன்யத்தை கொஞ்சம் கடன் வாங்கிக்கிச்சு. யாரு? இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் இருந்து எது கடன் வாங்கிடுச்சு? இந்த உடம்பு. ஓகே, கடனுக்கு கடன் இது. ஓகே, அப்போ ஒரிஜினல் லைட் இருந்து இது பிரகாசிக்கிறது. இது மாதிரி அந்த மிரர் மாதிரி. ஓகே, அப்படி இதுல இருந்து வந்திருக்கிறது. இதெல்லாம் படிச்சோம். அப்போ அனாத்மா மூணு டைப்ல இருக்கிறது. ஒன்னு நம்ம பார்த்து அனுபவிச்சு ஹோல் பிரபஞ்சம். ஓகே, செகண்ட் நம்முடைய இண்டிவிஜுவல் பாடி, மைண்ட். தென் தேர்டு நாம அனுபவிக்கிற சுக துக்க. ஓகே, இது மூணும் எது மாதிரியா? கடவத்து இல்ல கேமரா மாதிரி. ஓகே, சோ இது பானை மாதிரி, நகைய மாதிரி. அதுக்கு
அது சத்தியத்துவம் கிடையாது அதுக்கு. ஓகே, அப்போ இத நெக்லெக்ட் பண்றாரு. இங்க இன்டைரக்டா நெக்லெக்ட் பண்றாரு. நெக்லெக்ட் பண்ணிட்டு ஆத்மா எப்படிப்பட்டது? நித்திய சொரூபம், இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சுக துக்கம் அனுபவிச்சுருக்கல, அந்த சுக துக்கம் நீ இல்ல. இவ்வளவு நேரம் மூச்சு டம் புடிச்சு சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குன்னா, சுக துக்கம் வந்திருக்கு இல்லையப்பா, அது நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ யார் அப்போ? நீ யாரு அப்படின்னா அந்த சொரூபம், ஆத்மஸ்வரூபம் எது? அதுதான் அடுத்ததுல உள்ள கொண்டு உங்களை காரணம் பண்ணி இப்போ ஆத்மஸ்வரூபம்னா என்ன, இதுதான் நீ. முன்னாடி சொன்ன அந்த புலம்பானந்தாலாம் நீ இல்ல. நீ என்ன ஆனந்தா? நீ துக்கானந்தா இல்லப்பா, நீ பிரம்மானந்தா அப்படின்னா புரியுதா? என்னென்ன இருக்கிறது? அவர் சொரூபத்தை சொல்ல போறார், வரிசையா சொல்றாரு. ஓகே, சோ இங்க நம்ம சங்கரர் ரெண்டு விஷயம் பண்றார். ரெண்டு விஷயம் என்ன பண்றாரு? முதல்ல ஆத்மாவோட கண்டென்ட் என்ன, கண்டென்ட் என்ன தெரியல. இதனுடைய கண்டென்ட் என்ன? களிமண் இருக்கு இல்லையா? இட்லியோட கண்டென்ட் அந்த அரிசி உளுந்து, அதனுடைய கண்டென்ட். ஓகே, அது மாவு, இட்லி மாவு. அது போல ஆத்மாவோட கண்டென்ட் என்ன அப்படின்றத சொல்ல போறாரு. செகண்ட், அந்த விஷயம் சொல்லும் போதே அவர் நான் ஒன்னும் ஸ்பெஷலா சொல்லல, சாஸ்திரத்தில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்கிறார். ஓகே, அந்தந்த வார்த்தையை அப்படியே உபயோகப்படுத்த, அந்தந்த வார்த்தையை அப்படியே உபயோகப்படுத்துறதுக்கு பேரு பிரத்ய விஞ்ஞான பேரு. பிரத்ய விஞ்ஞா. இந்த பிரத்ய விஞ்ஞானால என்ன ஆகும்? ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கறத சிஷ்யர்கள் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா அந்த உபநிஷத்துல வர அந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்து டெக்னிக் இது, பாடம் சொல்லிக் கொடுக்கிற முறை. ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா அந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு அதுல இருக்கிற அந்த பேராகிராஃப் எல்லாம் அவன் அந்த விஷயத்தை கிராஸ் பண்ணிப்பான். ஓகே, அந்த மாதிரி உதாரணம் பார்த்தோம். இவர் வரிசையா சொல்றாரு. புராணஹா, இவர் சொல்றாரு புராணம் அப்படி ஒரு வார்த்தை வருது. புராணம் எங்க இருந்து வருது? பகவத்கீதையில வருது. ந ஜாயதே மிரியதா வா கதாசித் நாயம் பூத்வா பவிதாவன பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. புராணா, இங்க புராணான்னு சொன்னா இந்த கீதா ஸ்லோகம் டக்குன்னு வந்து. ஓகே, அப்படி சோ அப்படி பிரத்ய விஞ்ஞா அப்படின்றது. இதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எது ஆத்மா? கஹ ஆத்மா? எது ஆத்மானா ஏஷகா அந்தராத்மா. ஏஷகா அந்தராத்மா. ஓ, இப்ப புரிஞ்சுடுத்து. ரொம்ப இன்டிமேட் கான்சியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. இன்டிமேட் கான்சியஸ்னஸ், எவர் கான்சியஸ்னஸ், அந்தராத்மா நமக்குள்ள இருக்கிறது. ஓகே, நமக்கு உள்ளர என்ன இருக்கிறது? ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே ப்ராப்ளம் இது இன்சைடு அவுட் சைடு. இன்சைடு அவுட் சைடுல ப்ராப்ளம் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆத்மா எங்க இருக்கிறது? அன்னமய கோஷாச்சு, கோ இன்சைட். பிராணமய கோஷம், கோ இன்சைட். மனோமய கோஷம், கோ இன்சைட். ஃபர்தர் விஞ்ஞானமய கோஷம் போல ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் கோஷானா மயம். ஓகே, கவர். சரி, அப்போ உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா உள்ள இருக்கிறது சின்னதா இருக்கணும், வெளியில இருக்கிறது பெருசா இருக்கணும் இல்லையா? கவர் தானே. இப்ப தலைக்காணி கவர்னு வச்சுக்கோங்க. தலைக்காணி கவர் எப்படி இருக்கும்? கவர் பெருசா இருக்கணும். எப்பவுமே கவர் பெருசா இருக்கணும். இப்ப பெட்ஷீட் சில பேர் போத்துப்பா, இப்படி இழுத்தா காலு போயிடும், அங்க போட்டா நெஞ்சு போயிடும், டக்கமாரா இருக்கும், போராட்டம் இருக்கும். சில சமயம்
பெட்ஷீட் குட்டையாயிடுச்சுன்னா அந்த மாதிரி. அப்ப கையை காலம் மடக்கிக்கலாம், கையத்தை கொண்டு காலத்தை கொண்டு மேலாயின்னு. இவ கவர் பண்றது உள்ள இருக்கிறத விட பெருசா இருக்கணும். கரெக்ட். அப்போ ஆத்மா ஆனந்தமய கோஷக்குள்ள இருக்கும் போது எத்தனூண்டு இருக்கும், அது இத்தூண்டு இருக்கும். யுவர் பாடி பெருசு. அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் டீச் பண்ற ஆளு கூட இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்படி டீச் பண்ற ஆள் இருக்கு. உள்ள பார், வெளியே பார்க்காத. பைத்தியம். இப்ப ஐஸ் கட்டி இருக்கு. ஐஸ் கட்டி திடமா இருக்கு, ஜட வஸ்து. அதுவே உருகிச்சுன்னா, வாட்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப ஐஸ் கட்டியோட இடத்தை பெருசு பண்றதா இல்லையா? ஏரியா பெருசாகுமா சின்னதாகுமா? பெருசாகும். அதுவே நீராவி ஆச்சுன்னா வியாபிச்சு. அப்போ ஒரு விஷயம் சட்டில்டு ஆக அதனுடைய வியாபகத்தன்மை ஜாஸ்தியாகும். இப்போ எர்த் இருக்கு, பூமி இருக்கு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் சொல்றோம். ஆகாசம் இருக்க, ஆகாசம் எவ்வளவு பெருசு இருக்கிறது? பூமி எங்க இருக்கிறது? பூமி எங்க இருக்கிறது? ஆகாசம் எங்க இருக்கிறது? கூரைக்கு மேல இருக்கிறது. எங்க இருக்கிறதா? அப்படியா? இப்ப எங்க இருக்கிறது ஆகாசம்? அம்பரம். அம்பரம், பூமியோட அம்பரம் அதுதான் ஆகாசம். பீதாம்பரம் கிருஷ்ணாவோட டிரஸ். சித்தம்பரம், சிதம்பரம். ஹோல் ஜகத்துக்கு அம்பரம் எது? டிரஸ், ஆகாசம். ஆகாசம். அந்த ஆகாசத்தை கவர் பண்ணின்றது சைத்தன்யம். சரியா? அப்போ ஒன்னு சட்டில்டு ஆகும்போது, நுண்ணியம் ஆகும்போது அதனுடைய வியாபகத்தன்மை எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆகாசத்தை நம்ம பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனா ஆகாசம் எங்க இருக்கிறது? இப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில என்ன இருக்கிறது? ஆகாசம் இருக்கிறது. ஓகே, அங்க இங்க சொல்றது எல்லாமே ஆகாசம் தான். ஆகாசத்தை விட்டுட்டா இல்லை. அப்ப நான் உள்ள இருக்கேன்னு சொன்னா, உள்ள இருக்கேன்னா எதை வச்சு சொல்ற? முதல்ல செகண்ட் கொஸ்டின் கேட்கணும். எதை வச்சு சொல்ற? ஹால வச்சுன்னு சொல்லலாம். உள்ள இருக்க, வெளியில இருக்கேன்னு. ஓகே. அதனால இந்த ஹாலுக்கும் நான் உள்ள இருக்கேன், இதுக்கு வெளியில இருக்கேன். ஓகே, ரைட். இப்ப இந்த உடம்ப வச்சுன்னு சொல்லும் போது உள்ள இருக்கிறது. ஓகே, இந்த உள்ள இருக்கிறதா வெளியில இருக்கிறது? ஆகாசம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது. நடுவுல சுவர் இருக்க, அந்த சுவர் கூட ஆகாசம் தான். கரெக்ட். அப்போ ஆகாசம் குட்டாகாசம், மட்டாகாசம், இதுல கட்டாகாசம். இதுக்கு பேர் கட்டாகாசம் பேர். இதுக்குள்ளரே ஆகாசம் இருக்கிறது, வெளியிலே ஆகாசம் இருக்கு. இதுக்கு நடுவில் சுவர் இருக்க, அதுவும் ஆகாசம் தான். புரியுதுதான்? அப்போ தேசகா அந்தராத்மானா உள்ள இருக்கிறதும் இதுதான், வெளியில இருக்கிறதும் அப்படிதான். ஓகே. இப்போ எவ்ரி வேவ் என்னது? ஓஷன், வாட்டர். ஓகே. எவ்ரி ஆர்மெண்ட் கோல்ட். எவ்ரிதிங் ஆத்மானா, அது அந்தராத்மால இருக்கிறதோ ஆத்மா தான். உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது. அப்போ ஆத்மா எவ்ரிதிங் பர்வேட். ஓகே. அத நான் எனக்குள்ளர கண்டுபிடிச்சுக்கிறதுனா, எனக்குள்ள இருக்கிறத இப்ப ஆகாசம் நம்ம வீட்டுக்குள்ளர, வெளியில இப்ப இங்க இந்த ஆகாசத்துல யூஸ் பண்ணுவோமா? வீட்டுல பெருசு பெருசா கட்டி போட்டுருக்கோம், அங்கெல்லாம் என்ன அந்த இடத்துல காலி பண்றிய. இப்ப அப்படி கூட சொன்னா ஏதாவது செஞ்சு விடுவான். மெட்ராஸ்ல அதுல கூட ஏதாவது பண்ணி விடுவான், கட்டி விடுவான். அங்க ஏதாவது ரூம் கிம் பண்ணிடுவான். அப்படி
புரியுதா? அதனால அது ராங். அது புரியுதா? அதனால ஆகாசத்துல இருந்தா கூட வீடு கீழே தான் உபயோகப்படுத்த முடியும். அதனுடைய ஏரியாக்குள்ள இருக்க அதை தான் உபயோகப்படுத்தணும். அதனால எங்கும் இருக்கிற இந்த ஆகாசம் இருந்தா கூட எப்படி உபயோகப்படுத்தினா, அது போல எங்கும் நிறைந்திருக்கிற அந்த ஆத்மாவை எனக்குள்ள புத்தி குகாயாம், அந்த புத்தி குகாயம்ல பிரகாசிக்கிறது. அதனால அந்தராத்மா. ஆத்மா அந்தராத்மானா உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலயும் நீக்க மறைந்திருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு ஆத்மா அப்படின்னு சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் விஷயம் வந்து புருஷஹா. புருஷஹா நீங்க வந்து இந்த ரூரல் ஏரியாவுக்குலாம் போயிருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருப்பான் புருஷா. அந்த பக்கம் இல்ல மகிழா, ஸ்திரீ. சரியா பார்க்கல நீ, என்னத்துக்கு பாக்குறாங்க, என்னத்துக்கு அனாவசியம். கரெக்ட், யுவர் ஆன்சர் கரெக்ட். ஸ்திரீ. புரியுதா? நம்ம ஊருக்கு புருஷா போட்டிருக்கான், ஸ்திரீ போட்டிருக்கான், பொம்மை வேற போட்டுவான். நம்ம எஜுகேஷன் அவ்வளவுதான். பொம்மையும் போட்டு அதுல ஸ்திரீ போட்டிருக்கான், இதெல்லாம் போட்டிருக்கான். கடகடன்னு உள்ள ஏன்னு கத்தனான். ஏண்டா நான் படிக்காத சுவாமி, ஏண்டா பொம்மை தெரியாதாரா? அப்போ அவ்வளவுதான் நம்ம ஊர்ல இருக்கிறது. புரியுதா? போட்டோவும் கொடுத்து எழுதினா கூட நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. சரி போட்டோம். அப்ப புருஷகனா, புருஷகனா என்ன நம்ம வார்த்தையில? அப்போ ஜென்ஸ். ஓகே, அப்ப புருஷா மகிலா. புருஷா மகிலா. இங்க புருஷகனா அந்த வார்த்தை சொல்லல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது புருஷா புருஷா, இதுதான் கன்ஃபியூஸ். இப்ப காலையில கேட்டாங்களா காயத்ரி நாங்க பெண்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த புருஷா மகிழால வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் ஜெண்டர் பிரிக்கிறது. ஓகே, இது ஆத்மாவுக்கு ஜெண்டர் கிடையாது. ஆத்மா ஆண்பாலா பெண்பாலா இல்லையா? ஆத்மாவே அந்த ஒரு சொல்லு இருக்க, அது நம்ம லிங்கம். ஆண்பாலம் கிடையாது, ஸ்திரீ கிடையாது, இது கிடையாது, ஜெண்டர் அது. ஓகே, சோ அதனால லிட்டரலி நமக்கு வந்து அதுக்கு மேன் சொல்லுவோம், அது புருஷாக அப்படி சொல்றது இல்ல. இது எப்படி இருக்கிறது? ரூட் என்ன அப்படின்னா புரி சயனம் புருஷா. புரி பிளஸ் சயனம் புருஷா. ஓகே, புரி பிளஸ் சயனம் புருஷா. ஓகே, புரினா என்ன? புரினா சிட்டி, நகரம். ஓகே, புரினா சிட்டி. மிதிலாபுரி, அயோத்தியாபுரி படிச்சிருக்கோம்ல, துவாரகாபுரி, மதுராபுரி. மிதிலாபுரி நிறைய பாட்டுலாம் வரும். மிதிலாபுரின்னு, மிதிலாபுரி நயனா அப்படிலாம் வருது. அப்போ புரின்றது சிட்டி, நகரம். ஓகே, சி இந்த உடம்பு இருக்க அது புரி, நவத்வாரபுரி. இதுக்கு பேர் என்ன? நவத்வாரபுரி. அண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறது. பிண்டத்தில் இருக்கிறது மந்திர்ல, கோயில்ல இருக்கிறது. நம்முடைய பாடியோட ஸ்ட்ரக்சர் தான் கோயில். பாடியோட ஸ்ட்ரக்சர் தான் கோயில். அண்ட சராச்சரங்கள் என்ன இருக்கிறதோ அதுதான் பாடி. இந்த பாடி தான் கோவில். அதனால நீங்க கோயிலுக்குள்ளார போனீங்கன்னா, இந்த எஸ்பெஷலி திருவண்ணாமலை கோயில் வந்தீங்கன்னா, அந்த மகிழம்பூ ஸ்தல விருட்சம் பாத்தீங்களே, அந்த ஸ்தல விருட்சத்தில் நின்று பாத்தீங்கன்னா 9 கோபுரம் தெரிஞ்சிருக்கும். அது 9 துவாரம். 9 துவாரம். 9 துவாரம் என்ன இருக்கிறது? இது 2, இது 2, இது 2, இது 1, கீழே 2. ஓகே, 7 + 2 9 துவாரா. இந்த ஹோல் இது இருக்க அதுவும் 9 துவாரா. 9 துவாரபுரி. ஞானி 9 துவாரத்துல சிட்டியில இருக்கானா. கீதையில கிருஷ்ணா சொல்றா, அவன் உடம்புக்குள்ளார இருக்கானா. நாம எங்க இருப்போம்?
நாம வீட்டுல இருப்போம், இல்ல ஆபீஸ்ல இருப்போம். நீ எங்க இருக்க அப்படி சொன்னா நவத்வார புரியா சொல்லுவான். அதனால நான் இங்க இருக்கேன், அங்க இருக்க அபார்ட்மெண்ட்ல ஒன்று குடுத்தனத்துல இருக்கேன், அப்படித்தான் சொல்லுவான். நம்ம ஸ்தூலமா இருக்க வெளியில இருக்கிற பொருளை வித்து சொல்லுவான். ஆனா ஞானி இந்த உடம்புக்குள்ள இருக்கான்னு சொல்லுவான், ஏதோ இதுல இருக்க அப்படின்னு சொல்லுவான். ஓகே, அந்த மாதிரி நவத்வார புரி சொல்றோம் இல்லையா. அதனால இது கடோபனிஷத்துல இந்த புரி விஷயத்தை தேகத்தை பத்தி சொல்றது. அதனால சயனம்னா இன்ட்வெல்லர். புரி மீன்ஸ் இந்த தேகம். ஓகே, அப்ப புருஷா, புரு மீன்ஸ் பாடி, ஷ மீன்ஸ் இன்னர் டுவெல்லர் ஆஃப் த பாடி, புருஷா. ஓகே, புருஷயனாத் புருஷா, புருஷயனாத் இது புருஷா. அதனால ஆண் பெண் சொல்றது இல்ல, கான்சியஸ் எதுவோ அது புருஷா. அதனால இது புருஷகா என்றது ஆத்ம சைத்தன்யம். இங்க உபனிஷத்து என்ன சொல்றது, கட்டோபனிஷத்து பாருங்க. இந்திரியேப்யஹ பிராக்யர்த்தாக அர்த்தேப்யஸ்ச பரம் மனஹ மனஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகதகா பரம வியக்தம் அவ்யக்தாத் புருஷா பரஹா. அவ்யக்தாத் புருஷா பரஹா எங்க வந்திருக்கிறது, அவ்யக்தாத் புருஷா பரஹா. எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க இது சமீபத்துல. நாராயண பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம். சங்கர பாஷ்யத்தில் வரக்கூடிய தியான ஸ்லோகத்தில் வருது. ஓகே, அது பிரம்மாண்ட புராணத்தில் வருது அந்த ஸ்லோகம். ஓகே, அண்டம் அவ்யக்தாத் பரம், அவ்யக்த பரம். அந்த நாராயணன் அவ்யக்த பரம். இங்க அவ்யக்த புருஷா. புருஷனா ஆத்ம சைத்தன்யம் ஆர் பிரம்மன், இல்ல பரம்பொருள் புருஷா. அதனால புருஷோத்தமன் பேரு பகவானுக்கு, புருஷோத்தமன் புருஷா. ஓகே, அதனால இங்க ஆத்மா புருஷா, ஆத்மாவை குறிக்கிறது புருஷா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, இந்த கட்டோபனிஷத்து ஸ்லோகம், இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் மேலானது. ஓகே, விஷயத்தை விட மனம் மேலானது, மனத்தை விட மைண்டை விட புத்தி மேலானது, புத்தியை விட மேலானது இரண்ய கர்ப்ப தத்துவம், இரண்ய கர்ப்ப தத்துவத்தை விட மேலானது மாயா, மாயையும் மேலானது ஆத்மா. ஓகே, அந்த மாயாவுக்கும் பாஸ் யாரு, ஆத்ம தத்துவம். ஓகே, பியூட்டிஃபுல்லா சொல்றது. புருஷான்னஹ பரம் கிஞ்சித் சகாஷ்ட சா பராகதிகி. அந்த மேலான ஆத்மாவை அடைந்து நீ சந்தோஷத்தை அடைந்து கொள், சோகத்தை நிவர்த்திக்கொள், அப்படி சொல்றது. ஆத்மா மேலானது, மாயையை காட்டிலும் ஆத்மா மேலானது. புருஷா பரஹா, புருஷா பர ஆத்மா. அந்த புருஷா பரஹான்னு சொல்றது எல்லாத்தை விட மேலானது புருஷா. இங்க புருஷகன்னா ஆத்ம சைத்தன்யம். அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து இங்க போட்டுட்டாரு. ஓகே, அடுத்தது இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஏஷா அந்தராத்மா புருஷா புராணம். பெரிய புராணம்டா. புராணம்னா பழசு நினைச்சுட்டு இருக்கான். புராணம்லாம் புதுசு. அது புராபி நவம் புராணஹா. அயனாதி காலே புரா. ஓகே, அயனாதி காலே புரா ஓல்டு. நவ நாட் காலஹா. அது காலத்தினால வரையறுக்கப்பட முடியாதது எதுவோ அது புராணம். காலத்தினால் டிசைப்பேர், அது எப்பொழுதும் இருக்கும். இப்ப ஹரிச்சந்திர கதை இருக்குன்னு வச்சுங்க. ஹரிச்சந்திர கதை, அந்த கதையில் இருக்க பாத்திரம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனா
அதுல இருக்க உண்மை பேசுறது இருக்க, அது எல்லா காலத்திலையும் சர்வைல் ஆகும். சத்தியம் வத ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக அந்த புராணத்துல பெரிய கதையை சொல்றது. சத்தியம் வத ஓகே, அது கிருதயுகத்துல சத்தியம் பேசலாம், கலியுகத்துல போய் தான் பேசணும். அப்படி உண்டான எல்லா யுகத்திலையும் எல்லா நாட்டிலையும் எல்லா மனிதர்களும் சத்தியம் பேசணும். தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் பேசக்கூடாது, தெரிஞ்ச சத்தியத்தெல்லாம் பேசக்கூடாது. நான் ரொம்ப யதார்த்தவாதி, எனக்கு மனசுல பட்டதை சொல்லிடுவேன். சில பேர் அதை வேற பெருமை அடிச்சு வேற சொல்லுவான். மனசுல பட்டதை பேசப்படாது. தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு அழகா, இடக்கர் அடக்கல்னு பேரு. ஓப்பா, ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை தடவை பேசிருக்கேன், ஒரு ஆளு கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ், ஏதோ ஒரு புது வார்த்தை சொல்றாரு, கக்க பக்கான்ற மாதிரி. இடக்கர ஃபில்டர் பண்ணி பேசணும். பேசும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாது. அது போல சத்தியம் தெரிஞ்ச சத்தியம் பேசக்கூடாது, பேசுறது சத்தியமா இருக்கணும். ஓகே, அப்ப நான் பேசுறது பொய்யா இருந்ததுன்னா, நம்ம கிட்ட பொய்யே இருக்குன்னு ஸ்டாக் என்ன செய்யலாம்? பேசாம இருக்கிறது உத்தமம். நம்ம தான் பேசினா பொய் வந்துருத்த, ஏப்பா பேசல, சத்தியத்தை பேச சொல்லிருக்காங்க, கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சத்தியம் வத அது எல்லா காலத்திலையும் எல்லா மனிதர்களுக்கும். இந்த காஸ்ட்காரங்களாம் போய் பேசலாம், இந்த காஸ்ட்காரங்களாம் போய் பேசக்கூடாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காஸ்ட் கிடையாதுங்க, எல்லா ரிலீஜியஸ் கூட, ஆல் ரிலீஜியஸ். ஓகே, அப்படி புராணன்றது அந்த ஒரு வார்த்தை ஹைலைட் பண்றதுக்காக ஹரிச்சந்திர கதை சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ஹரிச்சந்திர கதையில இருந்து அந்த சத்தியத்தை, அந்த ஒரு கதை ஒரு மனுஷனை மாத்தி மகாத்மா ஆக்கியிருக்கிறது. இந்த ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து அது வரைக்கும் பொய் பேசிட்டு இருந்த ஒரு பையன் சங்கல்பம் பண்ணிருந்தான், இனி என் வாழ்க்கையில நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படி சொன்ன. கிரேட் சோல் மகாத்மா. அது அதனால புராணகா, இது இந்த வார்த்தை புராணம் என்ற வார்த்தை எந்த ஸ்கிரிப்சர்ல வருது? எந்த ஸ்கிரிப்சர்ல வருது? புராணம் கீதால இப்பதானே சொன்னேன், நான் ஜாயத்தே மிரியத்தே வான்னு. அதுல அந்த வார்த்தையை இங்க உபயோகப்படுத்திருக்கார். ஓகே, அடுத்தது 4வது வார்த்தை. இதெல்லாம் என்னதா? ஆத்மாவோட சொரூபம். ஆத்மாவோட சொரூபம் புராணம். ஆத்மாவோட சொரூபம் புருஷா. ஆத்மாவோட சொரூபம் அந்தராத்மா. அந்தராத்மா இதெல்லாம் அங்க அப்படி போட்டுக்கணும். இது ஆத்மாவோட சொரூபம், என்னுடைய சொரூபம் டிஃபரண்ட். உன் சொரூபம் எடுத்துட்டியா எடுத்துட்டியா அப்படி வீட்டுல கேட்பாங்க. காலையில சில பேர் சொரூபத்துக்கு வருவாங்க பாரு, அவங்க ஒரிஜினல் சொரூபம் அப்பதான் தெரியும். சில பேர் ரொம்ப சௌந்தரியமா அழகா இருப்பாங்க, அந்த சொரூபம் வந்ததுன்னா என்ன ஆகும் தெரியாது. கையில இருக்கிறத எடுத்து அடிப்பான், கையில இருக்கிறத அடிப்பான். அது சொரூபம்ல சுபாவம். புரியுதா? சொரூபம்ல சுபாவம். ஒருத்தர் ஜபம் பண்ணிருக்காரு, காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டே இருக்கும்போது அவன் பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். இந்த பலகை மேல உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, பலகை எடுத்து விஷ்ணு சக்கர மாதிரி விட்டாரு. ஜஸ்ட் எஸ்கேப் பையன், எஸ்கேப். நான் இப்ப இருக்கேன் அவன் பக்கத்துல, அவன் ஃப்ரெண்டு தான். நான் அவன் ஃப்ரெண்டுன்னு இப்ப சொல்லிக்கூடாது அப்ப அடிக்கும்போது. ஆனா அதுக்கு அப்புறம் கடைசி காலத்துல அவருக்கு வேண்டிய வைத்திய செலவு 2 லட்சம் ரூபாய். நிறைய பசங்க இருக்காங்க, 2-3 பசங்க இருக்காங்க, பொண்ணுங்களா இருக்காங்க. வைத்திய செலவு யாரா பண்ணதுன்னா இந்த விட்டு அடிச்சார் அந்த பையன் தான் காப்பாத்துனா, எல்லாம் பண்ணினான். அடிச்சிருந்தா நீங்க என்ன ஆயிருக்கும்? இது சுபாவம். கடைசி வரைக்கும் அந்த தாத்தா அப்படித்தான் இருந்தாரு. சுபாவம், கோபம் மூர்த்தி முன்னாடி நிக்கும். இந்த கோபம் இங்க நிக்கும், சில பேருக்கு இங்க ஃப்ரண்ட்ல நிக்கும். டச் பண்ணா கோபம் வந்துடும். கொஞ்சம் ஒரு டிகிரி ஏத்தி இறக்கி பேசினா கோபம் வந்துடும், வெடிச்சிடும். ஓகே, அத நம்ம சாதாரணமா என்ன செய்வோம்? சொரூபம் எடுத்துட்டான், சொரூபம் எடுத்துட்டான். எல்லாரும் இப்படி லாங்குவேஜ்ல பேசிப்பாங்க பக்கத்துல பக்கத்துல. சொரூபம் வந்துருத்து
அப்படின்னு. அது இல்லப்பா சொரூபம்னா எது ஒரிஜினலோ அது. இப்ப ஆத்மாவோட சொரூபம் நிரந்தரா புராணம் அந்தராத்மா. ஓஹோ, இதெல்லாம் ஆத்மாவோட சொரூபமா? ஏன் சொரூபம் வேற. அதுக்குதான் இந்த கதையெல்லாம் சொன்னது. உன் சொரூபம் இல்ல, உன் சொரூபம் அது இல்ல, அது சுபாவம், இதுதான் உன் சொரூபம். நாலாவது விஷயம் நிரந்தர அகண்ட சுக அனுபூதி. நிரந்தர அகண்ட சுக அனுபூதி ரெண்டு வார்த்தை இருக்கிறது. சுகம் ஒண்ணு, அனுபூதி ஒண்ணு. ஓகே, சுகம்னா ஆனந்தம், சந்தோஷம், ஹாப்பினஸ். அனுபூதினா சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். ஓகே, அனுபூதினா கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். ஓகே, இந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா. ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா. ஆத்மா அனுபூதி ஸ்வரூபா. அனுபூதி சைத்தன்யம். ஆத்மா அனுபூதி சைத்தன்யம் ஆர் ஆனந்த ஸ்வரூபா. ஓகே, சோ அந்த ஆனந்தா ரெண்டு வகையான ஆனந்தா இருக்கிறது. நமக்கு சுகம் இருக்கிறது, டிபெண்டான சுகம் இருக்கிறது. நம்ம ஹாப்பினஸ் எப்பெல்லாம் கிடைக்கிறது? ஹாப்பினஸ் ஏதாவது ட்ரெஸ் போட்டுண்டா, புது ட்ரெஸ் போட்டுண்டா சந்தோஷம் கிடைக்கிறது. ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்கிறது இல்லையா? டிவி பார்த்தா சந்தோஷம் இருக்கிறது. ஏன் புது லேப்டாப் வாங்கி அதுல அமுத்துன ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இப்படி ஆசிரமத்துக்கு வந்தா சந்தோஷம் இருக்கிறது. பேசினா, சில பேர் பேசினா சந்தோஷமா இருக்கு, சில பேர் பேசலனா சந்தோஷமா இருக்கிறது. ஆல் சந்தோஷம் பாத்தீங்கன்னா டிபெண்ட் இல்லையா? இதுக்கு பேரு விஷய சுகம். விஷய சுகம். விஷய சுகம்னா என்ன? அந்த விஷயத்தை சார்ந்து இருக்கிறதுனால சுகம் வர்றதுனால விஷய சுகம். விஷயத்தை சார்ந்து இருக்கிற விஷய சுகம். இந்த விஷய சுகம் இருக்க, அது இருக்க அந்த விஷய சுகம் ஆல் புலன் இன்பங்கள் 5 சென்சஸ் மூலமா இன்னொரு விஷயங்களை சார்ந்து ஆட்களோ பொருட்களோ சூழ்நிலையோ அதை அனுசரிச்சு ஒரு சந்தோஷத்தை அடையிறது. அந்த சந்தோஷம் விஷய சுகம். விஷய சுகம். இந்த விஷய சுகம் இருக்க, இந்த விஷய சுகம் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இதுக்கு ஆதி இருக்கு, அந்தம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. ஆதியும் அந்தமும் இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? நிரந்தரம் இல்லைன்னு அர்த்தம். நிரந்தரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நித்தியம் இல்லைன்னு அர்த்தம். நித்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அனித்தியம். அந்த சுகம் அனித்தியம், டெம்பரவரி. டெம்பரவரி. எல்லா சுகமும் டெம்பரவரி தான். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தா கூட கொஞ்ச நேரம் தான் பண்ணும். இப்போ ஒரு ஜிலேபி சாப்பிட்டோம்னா ஒரு சந்தோஷம் வரும். செகண்ட் ஜிலேபி சாப்பிடும் போதே முதல் ஜிலேபி சாப்பிட சந்தோஷம் டிகிரி குறைஞ்சிடும். மூணாவது ஜிலேபி போகும்போது 10 கொடுத்து சாப்பிடு, தகட்டிடும். இன்னொன்னு சாப்பிடு, வாமிட் வரும். இன்னொன்னு சாப்பிடு, அவ்வளவுதான். லைஃப்ல ஜிலேபின் பேரை சொன்னாலே சாப்பிட மாட்டான். அலர்ஜி ஆயிடும். வாமிட்டுக்கு பிறகு என்ன ஆயிடும்? அலர்ஜி ஆயிடும். அத நினைச்சாலே எப்படி தெரியுது? அந்த ஹார்லிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வரவன் போறவங்க ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவான். அது ஒன்னும் பிரஸ்டீஜ் மாதிரி. அதை கலந்து கரைச்சி கரைச்சி எத்தனை தடவை குடிப்பேன். அதை சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாது, கரைச்சி கொடுத்துருவோம். எப்படி கரைச்சி கொடுத்தாலும் அது அதுல அந்த ஸ்மெல்லே நமக்கு என்ன ஆகும்? எதிர்ப்பாயிடும். இதுதான் விஷய சுகம். விஷய சுகம் இதனோட லட்சணம். அது நமக்கு தெரியறதில்ல. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு தடவை அனுபவிச்சுட்ட பிறகு அந்த சுகத்தை அதுல இருந்து மெயின்டைன் பண்ணும். ஹாப்பினஸ், ஓ இதுல ஹாப்பினஸ் இருக்கு, அதனால திருப்பி ஒரு தடவை அதுல திருப்பி போவோம், பிரவர்த்தி பண்ணுவோம், திருப்பி போவோம். நீங்க பரீட்சை பண்ணிருந்தில்ல, நீங்க அந்த ஹாப்பினஸ் பரீட்சை பண்ணிருந்தில்ல. பரீட்சை பண்ணினா தெரியும், திகட்டிடும். சமர்த்த ராமதாசர் இருந்தார், சிவாஜியோட குரு. அவர் சாது சன்னியாசி. ஆனா இந்த பாயசத்து மேல அவருக்கு அளப்பெரிய அபரிதமான பிரியம் இருந்தது.
இன்னும் நான் இன்னும் துறக்கவே இல்லையே எதையும். சிஷியனை விட்டு அண்டா பாயசம் காய்ச்சி அப்படின்னாரு. நல்லா குண்டா வச்சு பாயசத்தை காய்ச்சி கொடுத்து அந்த ஒரு இது இருக்கிறது. இப்போ தான் செய்யறது விட்டுட்டோம், இடம் இல்லாதனால. ஜல தௌத்தின் கிரியான்னு பேரு, அதுக்கு பேரு தௌத்தி கிரியா. புரியுதா? இந்த வாமிட் பண்றதுக்காக ஹாட் வாட்டர்ல, வார்ம் வாட்டர்ல சால்ட் போட்டு, அது ஒரு கிரியா, கிளீனிங் இந்த ஸ்டொமக். அந்த சளி இதெல்லாம் எல்லாம் இருக்கிறது வெளியில வந்துடும். அதுக்கு தண்ணி குடிக்கணும், வெறும் வயிற்றுல வரணும். அந்த சால்ட் வாட்டர் குடிக்கணும். எவ்வளவு குடிக்கணும்? 2 டம்ளர் இல்ல, மக்கு குளிக்கணும். மக்கா தண்ணி குடிக்கணும். சில பேருக்கு 2 டம்ளர் குடும்போது ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். வரவே வராதா, உள்ள போவே இல்லை, இன்னொரு 10 டம்ளர் உள்ள அமுத்து. வாந்தி வரும், வாந்தி வருது சார், வாந்தி வருது சார். வராது, குடி. வாந்தி வர இருக்க மொத்தத்தையும் குடிக்கணும். அப்படியே வண்டர்ஃபுல் எக்ஸசைஸ். அது இப்ப நம்ம செய்யறத விட்டுட்டோம். புரியுதா? அதுக்கு இடம் கிளீன் பண்ணும், அதுக்கெல்லாம் பெரிய ஒர்க். அதெல்லாம் முன்னாடி முன்னாடி யோகா மாத்திரம் இருந்தனால அது மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தோம். யோகம் கிரியா, அந்த கிரியா, இந்த கிரியாலாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரே கிரியா தான், வேதாந்த கிரியாவுக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிட்டு. அதனால தௌத்தி கிரியா மாதிரி இவர் என்ன பண்ணார்? பாயச கிரியா பண்ணாரு. குடிச்சாரு அப்படியே இது வருது, அதையும் குடிச்சாரு. இன்னொரு தடவை நீ பாயசம் விரும்ப, நத்திங். பிராக்டிஸ். பெரிய பெரிய ஆச்சாரம் எல்லாம் நாட் ஆர்டினரி திங். விஷய சுகம். பரமாச்சாரிய சுவாமி இருந்தாங்க காஞ்சிமட்ல, பெரியவர். அவரு பெரியவர். இப்ப தஞ்சாவூர்ல இருக்கிற கோயிலுக்கு பேர் என்ன? பெரிய கோயில். பேர்லயே இருக்க பெரிய கோயில். அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், பெரிய கோயில். அதுக்குள்ள எல்லாரும் பெரியவா இல்ல, அவர் தான் பெரியவா. ஒரே ஒரு பெரியவா தான் பரமாச்சாரிய சுவாமி. அவர் காஞ்சி காமாட்சி அம்மன் இதுல இருந்து நான் பேசுற அங்க காமாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் வந்தது. என்னப்பா கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கலாமே, ஸ்பான்டேனியஸா சொல்லிட்டார். அது சக்கரை, கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கலாமே அப்படின்னு ஸ்பான்டேனியஸா சொல்லிட்டார். அப்புறம் நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை கமெண்ட்ரி கொடுத்துருக்கேனே, போட பட்டினி அப்படின்னாரு. சரியா? இதெல்லாம் பெரியவங்களா, இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பையன் சாது சன்னியாசி பவதி பிக்ஷாந்தேகி, அவ இது இருக்க, இந்த பரிவராஜக சாமி இருக்கிறது, அதுக்கு பேரு என்ன, ஊரா போவாங்க. ஒரு இடத்துல 3 நாள் தங்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி பிரசாதம் இது கேட்டாங்க. அந்த சாது பவதி பிக்ஷா 3 தடவை கேட்பாரு. 3 தடவை கேட்கறதுக்கு வந்துச்சுன்னா அந்த வீட்டுல வாங்கிப்பாரு. 3 தடவை கேட்கலன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அது போல 3 வீட்டுல தான் கேட்கணும். அந்த 3 வீட்லயும் கிடைக்கலன்னா அவர் பட்டினி அன்னைக்கு. புரியுதா? அந்த அக்ரஹாரத்துல போய் இவர் பவதி பிக்ஷாந்தேகி 3வது வீட்டுல போய் கேட்டாரு. இந்த வீட்டுல மாத்திரம் எனக்கு கிடைக்கலன்னா நேத்திக்கு பண்ண மாதிரி பண்ணிடுவேன் அப்படி சொன்னாரு. அம்மா இது கேட்டுட்டா அந்த அம்மா பவதி பிக்ஷாந்தேகி நேத்திக்கு என்ன பண்ணாரோ, ஏதாவது சாபம் விட்டுருவாரு சொல்லிட்டு அந்த அம்மா கொண்டு சாதம் போட்டுட்டு, சுவாமி நேத்துக்கு என்ன பண்றேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க? போட்ட என்ன பட்டினி. அந்த மாதிரி பரமாச்சாரிய சுவாமி இவ்வளவுதான் சாப்பிடுவாரு. அந்த அவல் சாப்பிடுவாரு, இது கொண்டாரு, போட்டாரு பட்டினி. அதுக்கு ஏன்னா இந்த நாக்கு ருச்சி இருக்க அவ்வளவு தூரத்துக்கு பவர். இது விஷய சுகத்துல இருக்கிறது. இந்த விஷய சுகம் இருக்க அது பர்மனன்ட் ஆனந்தம் இல்லை, ஆதி அந்தம் முடியாது விஷய சுகம். அதுக்கப்புறம் துக்க யோனித்துவாத். கிருஷ்ணா கீதையில சொல்றாரு துக்க யோனித்துவாத். அது துக்கத்தை கொடுக்கும். நீங்க எதுல சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ அது கண்டிப்பா துக்கம் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஃபேன் இப்ப போட்டுண்டா போல தேவையா இருக்கும் இல்லையா?
நல்ல குளிர்ல 12 மணிக்கு குளிர்க்கும் இங்க. அந்த டயத்துல நமக்கு எழுந்துக்கவும் முடியாது, எழுந்தா தூக்கம் கலைஞ்சு போயிடும், அது சில்லுன்னு வேற இருக்கும், ரெண்டும் கட்ட நல்லா இருக்கணும், வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி. அப்ப எது சுகம் கொடுக்கறதோ அதுவே துக்கமா கொடுக்கும். ஓகே, அதனால அது துக்க யோனி. ஓகே, துஷ்பூரத்துவம். துஷ்பூரத்துவம் துக்க யோனி மாத்திர அது துஷ்பூரத்துவம். அது நிறைக்காது. எத்தனை நீ சுகத்தை அனுபவிச்சாலும் அது உன்னை கம்ப்ளீட் பண்ணாதப்பா. எப்படி தெரியுது? நாம நார்த்துக்கு ஒரு தடவை போயிட்டோம்னா, வடக்க 10-20 நாள் போயிட்டோம்னா தேடும் கண்கள், தேடுதே கண்கள் தேடுதே. எங்க தேடுறது? இட்லி. அவன் நம்ம டெல்லியில அதுக்காகவே காத்துட்டு இருக்கான். தமிழ்நாடு இட்லி தோசை தோசா அப்படின்னு. நம்ம போன புதுசுல கொண்டு வா சாம்பார் கொண்டு வந்து வச்சனா கடைசியில ஒரு பெரிய பில்லு கொடுத்தான். பாவி 2 இட்லி சாப்பிட்டோம், தோசை. அந்த சாம்பார் 3 கப் 4 கப் இல்ல, 1 கப் 5 ரூபா. இத முன்னாடி சொல்லப்படாத. நீங்க முன்னாடி கேட்டீங்களா? நீ நம்ம ஊர்ல எத்தனை இட்லி, நீ பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் இத்தனை வயசு போட்டுக்கோ, எவ்வளவு இட்லி சாப்பிடுற? ஒரு லாரி லோடு இட்லி சாப்பிட்டிருப்பிய. எங்க நிறைச்சு அல்ப இட்லி, பெருசெல்லாம் விட்டுரு, அல்ப இட்லி அது நிறைக்கல பாருங்களேன். நீ 2 நாள் 10 நாள் போன சப்பாத்தி சாப்பிட்டு தான் இருக்கிறது உயிரோட. துஷ்பூரத்துவம். நம்ம எத்தனை சாப்பிட்டாலும் அது நிறைக்காது. அதனால இந்த விஷய சுகம் இருக்கப்பா, அந்த விஷய சுகம் வெரி டிஃபிகல்ட். அது உன்னை நிறைக்காது. இப்போ இங்க என்ன சொல்றது? சுகம். அதனால சங்கரர் நிரந்தர சுகம், நிரந்தர சுகம். அந்த நிரந்தர எடுத்து இந்த சுகத்துல மாட்டிக்கணும், சேர்த்துட்டா நிரந்தர சுகம் எதுவோ அது ஆத்மா சைத்தன்யம் பூர்ணம். ஓகே, நிரந்தர சுகம். ஓகே, நிரந்தர சுகம்னா என்னது அப்படின்னா, எது நிரந்தரமா இருக்கிறது? எப்பொழுதும் இருக்கிறது எதுவோ அது நிரந்தரம். ஓகே, எப்பொழுதும் இருக்கிறது என்ன? சத்தியம். சத்தியம். சத்தியம்னா என்ன? எல்லா காலத்திலும் இருக்கிறது எதுவோ அது சத்தியம். ஓகே, எது எல்லா காலத்திலும் இருக்கும்? குறைவற்றது எதுவோ, நிறைவானது எதுவோ அதுதான் எல்லா காலத்திலும் இருக்கும். ஓகே, குறைவு துக்கம், நிறைவு ஆனந்தம். நிறைவு ஆனந்தம். ஓகே, அப்ப அபூர்ணம் தான் துக்கம். டிசையர்ஸ் எனிதிங், துக்கம்லாம் குறைவு தான். நிறைவு ஆனந்தம், நிறைவு ஆனந்தம். அப்போ பூர்ணம் ஆனந்தம். பூர்ணம். இந்த கொழுக்கட்டில் வைக்கிறாங்க இல்லையா, பூர்ணம். அது எப்படி இருக்கு? ஸ்வீட். பூர்ணம். ஓகே, அப்ப பூர்ணம் ஆனந்தம். இந்த பூர்ணம் என்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னா, அது ஆனந்தத்தை டிரைவ் பண்ணா அனந்தம். எது அனந்தமோ, அந்தம் இல்லாதது எதுவோ அது ஆனந்தம். ஓகே, இப்போ இந்த ஹோல் ஜகத் இருக்க, இது ஆகாசம் எங்க இருக்கிறது? ஆகாசம் எங்க இருக்கிறது? எல்லா இடத்திலும் இருக்கிறது. எல்லா இடத்திலும் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கிறதுனா அது பூர்ணம். ஓகே, அது பூர்ணம் இருக்கிறதுனால நிறைவு, நிறைவுனால ஆனந்தம். ஓகே, அது எல்லையற்றது. எல்லையற்றது சொல்றோம் இல்லையா, எல்லையற்றதுக்கு பேரு தான் அனந்தம். அனந்தம், ஆனந்தம். அதனால பாட்டுல அனந்த சயனா வரும், ஆனந்த சயனன் வரும். ரெண்டுமே சொல்லிக்கலாம். எது அனந்தமோ அதுதான் ஆனந்தம், எது பூர்ணமோ அதுதான் ஆனந்தம், எது அபூர்ணமோ அது குறைவு, அது துக்கம். ஓகே, உன்னுடைய சொரூபம் என்ன? பூர்ணம், நித்தியம். அப்ப நிரந்தர சுகம். அந்த சுகம் எப்படிப்பட்டது? அகண்ட சுகம், நாட் கண்ட சுகம். கண்டம்னா டிவிஷன். டிவிஷன். எது டிவிஷனோ அது அபூர்ணம்,
எது அகண்டமோ, அகண்டம்னா ஃபுல்லா இருக்கிறது அகண்டம். அகண்ட பாரதம் இருக்கிறது நம்ம கிட்ட. இப்ப இருக்கிறது கண்ட பாரதம். அவன் இந்த பொலிட்டிக்கல் பர்சன் பேசுவான், இந்திய துணை கண்டத்திலே. இந்திய துணை கண்டத்துல என்னடா துணை கண்டம், இதெல்லாம் அங்கெல்லாம் பிட் பிட்டா சேர்ந்திருக்கான். இது அகண்ட பாரதம். நான் கண்டம் அகண்டம், நான் கண்டம் அகண்டம். அப்போ இந்த சுகம் நிரந்தர சுகம், அகண்ட சுகம், சைத்தன்யம், ஆனந்தா. அந்த ஆனந்தா சத்து சித்து ஆனந்தா சச்சிதானந்தா உன் சொரூபம். புரியுதோ? பெரிய தாடி வச்சிருக்க சச்சிதானந்தா, குட்டி தாடி வச்சிருக்க சின்ன சச்சிதானந்தா, ஒண்ணுமே நாங்க கிரகஸ்தர் கூட சச்சிதானந்தா போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமே. நீ சச்சிதானந்தா, புரியுதா? நீ சச்சிதானந்த ஸ்வரூபமா. என்ன பார்த்தா சொல்ற, என்ன பார்த்தா, உன்னை பார்த்தா சொல்லுங்க. நிஜமாவும் சொல்றீங்களா இல்ல பிரைஸ் பண்றீங்களா? உண்மையிலே சொல்றப்பா, நீ சச்சிதானந்த தான். ஐயோ, இது விட்டு நான் வெளியில போனதும் ஆபீஸ் இருக்கிறது, அங்க லீவ் போட்டாம கேட்காம வந்துட்டேன். எத்தனை துக்கம் காத்துட்டு இருக்கு தெரியுமா? இங்க இருந்து நான் போனதும் என்ன பார்த்தா சச்சிதானந்த சொல்றீங்க. ஓகே, உன்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். ஓகே, உன்னுடைய சுபாவம் வேணா வேற சேஞ்ச் இருக்கலாம்பா. உன்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் நீ, ஆனந்த ஸ்வரூபம். அதனால் நிரந்தர சுகம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணத்துவம். பூர்ணத்துவம் இஸ் ஈக்குவல் டு மை நேச்சர். என்னுடைய நேச்சர், என்னுடைய சொரூபம் எதுவாம்? பூர்ணத்துவம், சச்சிதானந்தம், ஆனந்தம், அனந்தம், பூர்ணத்துவம். ஆத்மா இஸ் பூர்ணத்துவம். இதுல இருந்து டிரைவ் பண்றதுல பூர்ணத்துவம் எதுவோ அது ஆனந்த. ஆக இங்க நிரந்தர அகண்ட சுக அனுபூதி. சுகம் அனுபூதி. சுகம் என்றது இங்க ஆனந்தம் அப்படி சொல்றோம். ஓகே, சுகம் இப்போ உலகத்திலேயே இந்த வார்த்தைக்கு எதிரான வார்த்தை கிடையாது, ஆனந்தத்துக்கு எதிரான வார்த்தை கிடையாது. சுகம்னா துக்கம் இருக்கும், ஆண்னா பெண் இருக்கும், இருட்டுனா வெளிச்சம் இருக்கும். ஓகே, ஆனந்தத்துக்கு எதிரான வார்த்தை கிடையாது. ஆனந்த ஆனந்த. ஓகே, அதனால சுகம் இங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். நீ சுகம்னா விஷய சுகத்துல போயிடுவேன். விஷய சுகத்துக்கு அவர் அட்ரிபியூட் பண்ணாரு நிரந்தர சுகம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தா. நிரந்தர சுகம் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தா. தட்ஸ் கால்ட் பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவம் தான் மோக்ஷம், அபூர்ணத்துவம் தான் பந்தம். இந்த அபூர்ணத்திலிருந்து நீங்க பூர்ணத்துக்கு ரெகக்னைஸ் பண்ணினா அது மோக்ஷ முக்த புருஷா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன? சைத்தன்யம். அது நிரந்தர சைத்தன்யம், அகண்ட சைத்தன்யம், நாட் டிவிஷன் கிடையாது. ஓகே, சயின்ஸ் சொல்றது டிவிஷன். என்கிட்ட ஒரு சைத்தன்யம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு சைத்தன்யம், அவர்கிட்ட ஒரு சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ், பிரெயின், நிரோ அண்ட் செல் மூணுத்துல இருக்கிறது குட்டியா இருக்கிறது கண்ட கண்டமா பிரிச்சுக்கிறேன். நோ கண்டம். இங்க சங்கரர் சொல்றாரு அது அகண்ட சைத்தன்யம், அகண்டானந்த ஸ்வரூபம். ஆத்மா எப்படிப்பட்டது? அகண்டானந்த ஸ்வரூபம். யுவர் நிஜ ஸ்வரூபம் அகண்டானந்த ஸ்வரூபம். இந்த வார்த்தையை ரமண மகரிஷி அப்பப்போ உபயோகப்படுத்தாரு. அகண்டானந்த ஸ்வரூபம் நீ. ஓகே, உன்னுடைய துன்பம் யாருக்குன்னு கேளு. யாருக்கு கேளு? உனக்கா? உனக்குன்னா தூங்கும் போது வரலையே உனக்கு, அப்படி கேட்டாரு. அப்படின்னா இது அகங்காரத்துக்கு தான். உன்னுடைய சுக துக்கம்லாம் அகங்காரத்துக்கு. அகத்துக்கு ஆத்மா. ஆத்மா ஸ்வீட். இன்னைக்கு குட்டி பையன் சொன்னல, ராதா மாமி மாதிரி ஸ்வீட்டா, பக்கத்து மாமி கூட ஸ்வீட்டா சொல்லுவான். நீ ஸ்வீட் இல்லவோ, அதனால ஸ்வீட்டு. ஸ்வீட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஸ்வீட் இருக்கிறது? எல்லா இடத்துலயும் தான் ஸ்வீட் இருக்கு. அதனால ஆனந்த ஸ்வரூபம் இருக்க. நீ ரசகுல்லா மாதிரிப்பான் இல்ல? ரசகுல்லாவில உள்ளர ஸ்வீட்டு, வெளியில ஸ்வீட்டு, பக்கத்துல ஸ்வீட்டு, எல்லா இடத்துலயும் ஸ்வீட்டு. ஏன்? ஆனா எங்க பக்கத்துல ரூம்ல இருக்காங்களே அவங்க ஸ்வீட்டாவே இல்லை, எப்பவுமே வேப்பங்கா மாதிரியே இருக்கிற. வேப்பங்கா கூட
வேப்ப மரம் கசப்பு, வேப்ப இலை கசக்கு, பழம் கசப்பு, வேறு அந்த பட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கசப்போ கசப்பு. அது இல்ல, நீ ஸ்வீட், பூர்ணானந்தம், ஆனந்த ஸ்வரூபம். நீ அதை நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன்னா நீ ஆனந்த ஸ்வரூபத்துக்கு போயிடலாம். அப்ப ஆத்மாவோட கண்டென்ட் பூர்ணத்துவம், நாட் அபூர்ணத்துவம். இந்த தேகாந்திரிய இந்திரியங்கள்லாம் இருக்கிறத அதனுடைய கண்டென்ட் அபூர்ணத்துவம். ஏன்னா இது முன்னையும் கிடையாது. எது மாதிரி? மிஸ்டர் பாட் மாதிரி. மிஸ்டர் பாட் முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது, நடுவுல கொஞ்சம் இப்படி டிங்கு டிங்குன்னு ஆடின்னு இருக்காரு. இல்ல, இந்த பாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாது, பின்னாடியும் கிடையாது போறது, ஒரு காலத்துல போயிட போறது. நடுவுல மாத்திரம் இப்படி நடுவுல இருக்க மாத்திரம் ஒழுங்கா இருக்கிறதா மாறிண்டே இருக்கிறது சதா காலம். நேத்துக்கு காலம்பரம் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டது, இப்ப இருக்கிற மாதிரி ராத்திரி இருக்க மாட்டது, மாறிண்டே இருக்கிறது. மாறிண்டே இருக்கிறது நீ கிடையாது. நிரந்தரமா இருக்கிறது எதுவோ அது நீ. ஓகே, அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். இது ஆத்மஸ்வரூபம். மீதி வார்த்தை என்ன வார்த்தை இருக்கிறது அத மற்ற கிளாஸ்ல கற்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம்.